சென்னை வேப்பேரி சாலை குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரி சார்பாக கல்லூரிகளுக்கான முத்தமிழ் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை வேப்பேரி சாலை குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரி சார்பாக தமிழ் பாவை மன்றம் நடத்தும் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நடிப்பு போட்டி ஆகிய முத்தமிழ் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் M.K. மாலதி, நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் வியூக ஆலோசகர் ஷியாம்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளரான நகைச்சுவை நடிகரும் பேச்சாளருமான கோ. பழனி கல்லூரியின் சார்பில் கௌரவிக்கப்பட்டார். நடுவர்களாக எத்திராஜ் கல்லூரி பேராசிரியர் சாலவாணி ஸ்ரீ மற்றும் பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் முத்துசாமி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் காட்டாங்குளத்தூர் SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, செங்குன்றம் பகுதியில் உள்ள RB ஜோதி ஜெயின் கல்லூரி, காட்டாங்குளத்தூர் வள்ளியம்மன் மகளிர் கல்லூரி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தேவிஸ்ரீ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதையடுத்து வெற்றி பெற்ற கல்லூரி மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நான் ராக்கெட்டை செய்கிறேன்டா அப்படின்னு போனவர் UN நேஷன்ஸ் அந்த ஒரு சபையில் நின்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யாதும் ஊரே புறநானூறு எடுத்துக்காட்டாக சொன்னார். அவர் தமிழ் இதெல்லாம் கண்டுக்கல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நம்ம எல்லா மாணவர்களுக்கும் சொன்னது என்ன? கனவு காண வேண்டும். இவர் சொல்ற கனவு என்னன்னா, நம்மளை தூங்க விடாது இருக்கும் பாருங்க சிலது, அதுதான் நம்முடைய கனவாக இருக்கும். உங்களை தூங்க விடாமல் இருக்கக்கூடிய கனவு எது? உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கு பாருங்க, உங்களுக்குள்ள வால்ட் டிஸ்னி சொன்னாரு, இஃப் யூ கேன் ட்ரீம் யூ கேன் அச்சீவ். நீங்கள் கனவு காண்பீர்களானால் நீங்கள் அதை சாதித்து விடுவீர்கள் என்று. இந்த விழா ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஒரு மச் அவைட்டட் ஈவெண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அந்த மெசேஜ் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஷியாம்குமாரும் பழனி சாரும் நிறைய நல்ல மெசேஜஸ் கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம் நாங்கள். நார்மலாக நிறைய விழாக்கள் நடைபெறும் கல்லூரிகளில், பட் இந்த தமிழ் விழா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதில் நிறைய மாணவிகள், ஐ கேன் டெல் அரௌண்ட் 500 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப உற்சாகத்தோடு இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு சூப்பரான நிகழ்ச்சி, ஒரு அழகாக நடந்துச்சு, இயல்பாக நடந்துச்சு. மாணவர்களுடைய மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப அழகாக தமிழையும் தமிழுடைய சிறப்பையும் இன்றைக்கி மாணவர்கள் தமிழை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். ரொம்ப இயல்பாக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற இந்த தமிழ் விழாக்களை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுற அந்த கல்லூரிக்கு ஒரு பெரிய நன்றி. அந்த தமிழ் பாவை மன்றத்துக்கும் தமிழ்துறையை சார்ந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்களுக்கும் மிகச்சிறந்த நன்றி. மிக இயல்பாக கேட்ட மாணவர்களுக்கும் நன்றி. ரொம்ப அழகாக இந்த விஷயம் நடந்துச்சு. தமிழுடைய பெருமையை மீண்டும் மீண்டும் பறைசாற்றுகிற வகையில் கல்லூரிகள், அனைத்து கல்லூரிகளுக்கான பேச்சு போட்டி, பாட்டு போட்டி மற்றும் நாடக போட்டி போன்ற போட்டிகளை நடத்துகிறாங்க. அதுவும் தமிழை வளர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய சீரிய முயற்சியாகவே நான் அதை பார்க்குறேன். ரொம்ப அட்டகாசமான இந்த விழாக்கள் தொடர்ந்து நடைபெறணும்னு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்வார், யார் தெரியுமா அம்மா? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பல் கொடுத்து அள்ளிக்கிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமர்க்கின்ற சுகமெல்லாம் பிறர்க்கின்ற சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதறும் விளைப்பாட்டு பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அது ஒப்புக்கொள்வதை நேர்மையை நாங்கள். வாழ்க்கையில எது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரே விஷயம், முத்தமிழ்னா ஐயா அவர்கள் சொல்லுகிற போது ஒரு பாட்டு சொன்னாரியா, 2381 பாட்டு சங்க இலக்கியம். அதுல ஒரே ஒரு பாட்டு தான் எழுதினார், யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறந்தர வாரா நோதலும் தரிதர ஓற்றோர் என்ன சாதனம் புதுவதன்றேன்னு எழுதின ஒரே பாட்டை எழுதி 2000 வருஷத்துக்கு மேல ஒரு மனிதர் வாழ்கிறார்னா அவர் கணியன் பூங்குட்டனாங்கிற ஒரு அற்புதமான மனிதர் மட்டும்தான். It gives me great pleasure to extend a very warm and hearty welcome to all of you present here for participating in the முத்தமிழ் விழாவின் தமிழ் பாவை மன்றம் நிகழ்ச்சிகள். This is an intercollegiate event of Tamil Literary Fiesta. It comes with lot of on-stage and off-stage events, and which will bring out your talent in Tamil literature. Here listen, Nadagam. Now it's my pleasure to extend a warm welcome to Dr. Salavani avargal. Salavani, Professor Salavani from Etraj College for Women.
and she is one of the judges. And thank you so much, ma'am, for sparing your time for the students of JSS College. Thank you so much.